வணக்கம். இன்னைக்கு February 1. இன்னைக்கு இந்தியாவில் யூனியன் பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாள். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். யூனியன் பட்ஜெட்டில் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டை ஐஏஎஸ் எக்ஸாம் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் இருக்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் எக்கனாமிக் சர்வேயை விட நமக்கு எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட். எக்கனாமிக் சர்வேல ப்ரொப்போசல்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஃபைனான்ஷியல் இயரில் நம்ம நாட்டில் எந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை நம்ம எடுக்கலாம், புது ஸ்கீம்ஸை கொண்டு வரலாம், அலோகேஷன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ரொப்போசல்ஸ் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் தான் எக்கனாமிக் சர்வே. எக்கனாமிக் சர்வேயை விட நமக்கு பட்ஜெட் தான் முக்கியம். சரி, பட்ஜெட்டில் நீங்கள் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்? முதல்ல இந்த பட்ஜெட் அப்படின்ற டாக்குமெண்ட்னுடைய அஃபிஷியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை மென்ஷன் பண்ணுது. ஆர்டிகல் 112 இது மென்ஷன் பண்ணுது. ஸோ நீங்கள் பேசிக்ஸை கவர் பண்ணியிருக்கணும். எக்கனாமி சப்ஜெக்டில் நீங்கள் கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த கோர் கான்செப்ட்ஸோட இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய ஃபேக்ட்ஸை நீங்கள் ரிலேட் பண்ணணும். சரி, இந்த பட்ஜெட்டையே வருடம் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் இயர் அதில் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ஆக்சுவல் ரெவென்யூ என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, வரக்கூடிய வருஷத்தில் எப்படி நம்ம நாட்டில் ரிசோர்ஸஸை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இதுக்கு நம்ம ரிசோர்ஸஸை ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும், எப்படி ஈக்குவிட்டபிள் க்ரோத் கொண்டு வரணும், எப்படி வல்னரபிள் செக்ஷன்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி ஸ்டேபிள் எக்கனாமிக் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாமே யூனியன் பட்ஜெட்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ பட்ஜெட் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்னங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இதை தாண்டி பட்ஜெட்குள்ள ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எந்தெந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எந்த ஒரு ஃபேக்டையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது மெக்கானிக்கலாக. நான் சொன்னது போல் எக்கனாமி சப்ஜெக்டில் படித்த கோர் கான்செப்ட்ஸை இதில் அசோசியேட் பண்ணணும். சரி, பட்ஜெட்டில் நீங்கள் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பகுதி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நியூ ஸ்கீம்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். வருடம் நிறைய நியூ ஸ்கீம்ஸாக கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு சில வருடங்கள் முன்னாடி ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் கேர் ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஹெல்த் கேர் செக்டரில். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. வருடம் புதுசாக ஸ்கீம்ஸை கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கீம்ஸ் என்னங்கிறத பார்த்துருங்க. ஸோ ஸ்கீம்ஸை ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு நீங்கள் பார்க்கலாம். எஜுகேஷன், ஹெல்த் கேர், அக்ரிகல்ச்சர், விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர், டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ செக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் லேர்ன் பண்ணிவிடுங்க. ஸ்கீம் என்ன, அதோடைய பேர் என்ன, அது எந்த செக்டருக்கானது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதை தாண்டி அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பார்ட். இது ரொம்ப முக்கியமான பார்ட். செகண்ட் பார்ட் வந்து ஃபிஸ்கல் பார்ட். ஃபிஸ்கல் பார்ட் அப்படின்றது இந்த டேக்ஸஸ் சம்மந்தமானது. வருடம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டேக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் லாபம் அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், கார்ப்பரேட் டேக்ஸை அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், ஏதாவது ஒரு டேக்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம், ஏதாவது ஒரு டேக்ஸை புதுசாக கொண்டு வரலாம். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துடணும். இதில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இந்த பகுதியை யூபிஎஸ்சி ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா? இந்தியாவில் 2 முக்கியமான டேக்ஸஸ் இருக்குது. 2 கான்செப்ட்ஸாக பார்க்கலாம். ஒன்று டைரக்ட் டேக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸில் வரக்கூடிய 2 முக்கியமான டேக்ஸ் கார்ப்பரேட் டேக்ஸ், இன்னொன்று இன்கம் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் வரக்கூடிய முக்கியமான டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இதை தாண்டி நீங்கள் பட்ஜெட்குள்ளே மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இதை தெரிஞ்சிருக்கணும். ட்ரெண்ட் அப்படிங்கிறது என்ன, முக்கியமான கான்செப்ட் சம்மந்தமாக இந்த எக்கனாமி நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறது தான் மேக்ரோ எக்கனாமிக் ட்ரெண்ட். முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் க்ரோத், டெட் ரேஷியோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் அமௌண்ட், இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ், ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், இது எல்லாமே மேக்ரோ எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ். இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் ஏற்கனவே எக்கனாமிக் சப்ஜெக்ட் கோரில் படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ரெவென்யூ அப்போல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரை எக்ஸீட் ஆகி போதோ அப்போ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்ற கான்செப்ட் வரும். அப்போ கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ணணும். இதுதான் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட். இதை ஏற்கனவே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ரெண்டை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தால் ட்ரெண்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை தாண்டி அஃபிஷியலாக கவர்மெண்ட் பட்ஜெட்டில் சொல்லக்கூடிய அந்த ட்ரெண்ட் என்ன, இதை நீங்கள் பார்த்துட்டு ஒரு சில ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மனப்பாடம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைனான்ஷியல் இயரில் ஃபிஸ்கல் டெபிசிட் 4.2% இருக்குன்னா 4.2ன்றதை மெமரைஸ் பண்ணிடுங்க. ரஃபாக மெமரைஸ் பண்ணுங்கள்.
23ங்கிறத 4.2 மெமரைஸ் பண்ணுங்கள். ரெவன்யூ டெஃபிசிட் 3.5 அப்படின்னா அதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ரிசர்வ் ரஃபாக $612 பில்லியன் இருக்குன்னா 610 பில்லியன் அப்படின்னு மெமரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் அது ஒரு அமௌண்ட் இருக்கும் 4.7%. இந்த மாதிரி மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஒட்டு மொத்தமாக ஃபைனான்ஷியல் இயரில் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத லேர்ன் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸையும் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வைங்க. ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவாக மெமரைஸ் பண்ணால் போதும். ரொம்ப நீங்கள் இதை மைண்டில் போட்டுக்கலாம். ஆனால் ட்ரெண்டு தெரியணும். ஃபிஸ்கல் டெபிசிட் ஜென்ரலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஆகிட்டே வரும். இதுதான் ட்ரெண்டு. இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இது இன்ஃப்ளேஷனுடைய ட்ரெண்டு. ரைட்டா? இந்த ட்ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்கள் பட்ஜெட்டில் லேர்ன் பண்ண வேண்டியது அலோகேஷன் பிட்வீன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் ரெவன்யூ இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி போகுது, எதுக்கு அதிகமாக அலோகேஷன் போகுது, ஒரு ஹெட் கீழேயும் அதாவது ரெவன்யூ கீழேயும் கேபிட்டல் கீழேயும் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா இதை பார்க்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் இதுக்கு போகக்கூடிய அலோகேஷன் இதனுடைய ட்ரெண்டை பார்த்துருங்க. உதாரணத்துக்கு ஹெல்த் கேர், எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ, விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர், ட்ரைபல்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் கீழே டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் கீழே அலோகேஷன் எப்படி போகுது, அதிகமாக இருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா இதை பார்க்கணும். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ்க்கு அதிகமாக இருக்கா இறங்கியிருக்கா, அக்ரிகல்ச்சருக்கு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா, இந்த ட்ரெண்டையும் நீங்கள் பார்த்துடணும். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை ரஃபாக மெமரைஸ் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ்க்கு 3.5 lakh crore போகுதுன்னா நீங்கள் வந்து 3.5 மனப்பாடம் பண்ணிருக்கணும். அக்ரிகல்ச்சருக்கு 5.75 lakh crore போகுதுன்னா ரஃபாக 5.7 lakh crore அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டேக்ஸ் கலெக்ஷனுடைய ட்ரெண்டை பார்த்துருங்க. இனி தேதியில் இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டினுடைய கலெக்ஷன் அதிகமாக இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸுடைய கலெக்ஷன் அதிகமாகுது, அந்தளவுக்கு அதிகமாகல. ஸோ இதனுடைய ட்ரெண்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை மெமரைஸ் பண்ணிடணும். ஜிஎஸ்டி இந்த வருஷத்தில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 18 lakh crore rupees. டைரக்ட் டேக்ஸ் கார்பரேட் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் இது ஒரு 15 lakh crore rupees. ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸையும் எடுத்துருங்க. இதை தாண்டி ரயில்வே பட்ஜெட் சம்பந்தமாக சில ஃபேக்ட்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே பட்ஜெட் செப்பரேட்டாக தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வே பட்ஜெட் ஓவரால் பட்ஜெட்குள்ளேயே வந்துருச்சு. ஆனாலும் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, ரெவன்யூ என்ன, ரெவன்யூ ஜென்ரேஷனுடைய ட்ரெண்ட் என்ன, இன்க்ரீஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகுதா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா இதை பார்த்துருங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்னா சம் ஃபேக்ட்ஸ் ரிகார்டிங் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அரசு நிறுவனங்களில் கவர்மெண்ட் அவங்களுடைய ஓனர்ஷிப்பை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதை ப்ரைவேட் செக்டர்கிட்ட கொடுப்பாங்க. இது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், இது கான்செப்ட். இதனுடைய ட்ரெண்டும் பாருங்கள். லாஸ்ட் 1 yearல டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட்ஸை ரீச் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபியூச்சரில் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் கவர்மெண்ட் என்ன வைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துருங்க. அடுத்த ஃபைனான்ஷியலுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதை பார்க்கணும். இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஒட்டி இன்னும் சில ஃபேக்ட்ஸை பாருங்கள். ஜென்ரலாக இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில செக்டர்ஸ்னுடைய இந்த லிபரலைசேஷன் லிமிட் இருக்குது பாருங்கள், எஃப்டிஐ லிமிட், இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சில வருடங்கள் முன்னாடி டிஃபென்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங் இதெல்லாம் எஃப்டிஐ லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ எஃப்டிஐனுடைய லிமிட்ஸ் எந்த செக்டர்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது எதுலையாவது சம்டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கா இதையும் பார்க்கணும். இந்த எஃப்டிஐ லிமிட்டும் ரொம்ப முக்கியம். இதுலேயும் ரெகுலராக யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணும். கடைசியாக எக்ஸ்போர்ட்ஸ் செக்டருக்கு கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்காங்களா, ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா இதை பார்த்துருங்க. ஆல்ரெடி சில ஸ்கீம்ஸ் இருக்குது. மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம், சர்வீசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் இதை பார்க்கணும். அது இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ங்கிறது ஒன்று இருக்குது. இங்கே டொமஸ்டிக் லெவல் இண்டஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி நம்ம ஆஃபர் பண்ணுறோம். இதில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்களான்றதையும் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான ஏரியாஸ். ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான ஏரியாஸையும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் மெயினாக பட்ஜெட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். முடிஞ்சால் கிறிஸ்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் குயிக்காக இதை ரிவைஸ் பண்ணிடலாம். இந்த பட்ஜெட்டை தாண்டி நித்தி ஆயோக் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிடுங்க. இது பட்ஜெட்டோட சம்மந்தப்பட்டது கிடையாது, பட் நித்தி ஆயோக் நிறைய ரிப்போர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இந்தியா எந்த ஸ்டேட்டில் இருக்குது, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸ்டேட்ஸ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹெவி இண்டஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்கணும். அது இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா
இவங்க ஏதாவது ரிப்போர்ட்ஸை ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்களா, இதில் கண்ட்ரினுடைய மேக்ரோ எக்கானமிக் ட்ரெண்டை பற்றி ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு, இதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுங்க. நன்றி.